இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ லாங் கேப்க்கு அப்புறம் நான் இப்போ தான் ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து ப்ரௌனி ரெசிபி வீடியோ தான். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மில்க் சாக்லேட் ப்ரௌனி தான். இது வந்துட்டு நான் ஃபுல்லாகவே இதில் மில்க் சாக்லேட் அதுக்கப்புறம் நட்ஸில் நிறைய போட்டு ப்ரௌனி செஞ்சுருந்தேன். ஸோ சூப்பராக வந்துருந்தது. ப்ரௌனிக்கு வந்துட்டு இப்போ ஆஃபருமே போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்காக வந்துட்டு நம்ம ப்ளம் கேக் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்காக நட்ஸ் எல்லாமே சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளம் கேக் அப்படி சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மில்க் சாக்லேட் தான் போட்டு நான் ரெடி பண்ணியிருந்தேன். அதோட சேர்த்து நட்ஸுமே நிறைய போட்டிருந்தேன். ஸோ இது சாப்பிடும்போது அவ்வளோ க்ரன்ச்சியாகவும் சூவியாகவும் இருந்துச்சு. இப்போல்லாம் கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதால ப்ரௌனி வெளியில் இருந்தாலுமே அவ்வளோ ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு சப்போஸ் அந்த மாதிரி கொரியர் வந்துட்டு ப்ரௌனி கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணி சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரௌனி பீஸ் வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக ஃபஜ்ஜியாக வந்துச்சு. இது வந்துட்டு நான் ஒயிட் சுகர்லாம் யூஸ் பண்ணல, ஃபுல்லாகவே ப்ரௌன் சுகரில் தான் செஞ்சிருந்தேன். ஸ்வீட் வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் போட்டு செஞ்சிருந்தேன். பட் சாப்பிட்றதுக்கு அது அவ்வளோ சூப்பராக ரொம்ப திகட்டலாம் இல்லை. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபஜ்ஜியான ப்ரௌனி தான் நான் பார்த்து செஞ்சிருந்தோம். ஸோ சூப்பராக வந்துருந்தது. ஸோ ஓகே பாய்.